எரிஞ்சா தீபம்ன்ற, கூரை மேலே எரிஞ்சா ஐயோ அப்பான்னு வாயிலி வயிற்றுலேயே அடிச்சுக்கிற அப்படின்பாரு. ஆனால் சொல்ல இப்படி பேசுகிற பாரு, அதனால தான் அந்த பகவான் உன்னை இப்படி வச்சிருக்கிறாருன்னு. ஆமாம், அப்படியே நான் அண்டரில் வச்சிருக்காரு, உன்னை அப்பரில் வச்சிருக்காரு சார், தான் போவியா அப்படின்பாரு. இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாத்திக கருத்துக்கள், முற்போக்கு கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஒரு காமெடி கலந்து அந்த படம் முழுக்க அவர் பேசியிருப்பார். அதான் மொத்தத்தில் சொல்கிறதா இருந்தால், இப்போ ஷார்ட்ஸ் போடுற பசங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஃபுல் படத்தையும் எடுத்து கட் பண்ணி ஷார்ட்ஸாக போடுற வேண்டியதான். அந்த அளவுக்கு மொமெண்ட்ஸ் வந்து பின்னி படல் எடுக்கிற அளவுக்கு பண்ணியிருப்பாருன்னு வைங்களேன். கடைசியாக இந்த கதையின் மூலமாக அவர் என்ன சொல்ல வருவார்னா, தன் மனைவியை செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவார். எப்படி அவரே சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இப்படி விளங்காத புருஷன் கூட வாழ்றதை விட நீ வேற ஒரு நல்லவனை கட்டிக்கிட்டு நிம்மதியா இரு. இப்படி உருப்படாத புருஷங்களை கட்டிக்கிட்டு அந்த கஷ்டத்தில் இந்த பெண்கள் வடிக்கும் இரத்த கண்ணீர் என்று நிற்க போகிறதோ